வணக்கம். சினி சினி மினி மினி. தமிழகத்தில் ஒரு காலத்தில் இந்தி பாடல்களை இசைஞானி இளையராஜா விரட்டி அடித்தார் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா அது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் யங் ஜெனரேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இங்கே 70களில் ஒரு திரைப்படம், இந்தி படம் திரைக்கு ஓடிச்சு. ஆராதனா அப்படின்னு அந்த திரைப்படத்தினுடைய பேர். அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் அப்போது இந்தி பட உலகின் சூப்பர் ஸ்டாராக தன்னுடைய கலை உலக பயணத்தை ஆரம்பித்த ராஜேஷ் கண்ணா. அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி ஷர்மிளா டாகூர். அந்த இருவரும் இணைந்து நடித்த ஆராதனா திரைப்படம் வட இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றிகளை அனைத்து ஊர்களிலும் பெற்றது. வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஆராதனா தென்னிந்தியாவிலும் திரையிடப்பட்டு அனைத்து நகரங்களிலும் மகத்தான வெற்றியை பெற்றது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் வட இந்தியாவில் மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலும் மகத்தான வரவேற்பை மக்களிடம் பெற்றன. இந்தி பாடல்களை மக்கள் ரசிக்க ஆரம்பித்தார்கள். எங்கு பார்த்தாலும் இந்தி திரைப்படத்தின் பாடல்கள் முழங்கிக் கொண்டே இருந்தன. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ரூப் தரா மஸ்தானா என்ற பாடல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமம் வரை போய் சேர்ந்தது. அப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஏராளமான இந்தி திரைப்படங்கள் தமிழகத்திற்கு அந்த திரைப்படங்கள் அனைத்துமே 100 நாட்கள் 175 நாட்கள் என்று ஓடின. அப்படி வெற்றி பெற்ற சில படங்களில் யாதோன் கி பாராத் திரைப்படமும் ஒன்று. தர்மேந்திரா கதாநாயகனாக நடித்த அந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. அதில் இடம்பெற்ற யாதோன் கி பாராத் என்ற பாடல் தமிழகத்தினுடைய நகரங்கள், கிராமங்கள் அனைத்து இடங்களிலும் முழங்கிக் கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு திரைக்கு வந்த டான் திரைப்படம் எந்த அளவிற்கு மகத்தான வெற்றியை பெற்றது என்பது அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, தேவானந்த், ஜீனத்தமன் இணைந்து நடித்த அந்த திரைப்படம் பெரிய அளவில் மக்களின் வரவேற்பை பெற்றது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற தம்மர தம் என்ற பாடல் நகரங்களிலும் கிராமங்களிலும் முழங்கிக் கொண்டே இருந்தன. இப்படி அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இந்தி திரைப்பட பாடல்கள் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றன என்பதை கூறிக்கொண்டே போகலாம். கல்லூரி ஆண்டு விழாக்களில் இந்தி பாடல்கள் முழங்க அந்த பாடல்களுக்கு கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் நடனமாடினார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அன்னக்கிளி திரைப்படம் திரைக்கு வந்தது. அந்த திரைப்படத்தின் மூலம் இளையராஜா என்ற மிகச்சிறந்த இசையமைப்பாளர் தமிழ் பட உலகிற்கு அறிமுகம் ஆனார். அன்னக்கிளி திரைப்படத்தினுடைய பாடல்கள் சூப்பர் ஹிட் என்று கூறக்கூடிய அளவிற்கு மகத்தான வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றன. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்னக்கிளி ஒன்ன தேடுதே என்ற பாடல் எப்படிப்பட்ட வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றன என்பது நமக்கு நன்கு தெரியும். அதேபோல மச்சான பார்த்தீங்களா என்ற பாடல் கிராமம் வரை மக்களால் பாடப்பட்டது, ரசிக்கப்பட்டது, தலையில் வைத்து கொண்டாடப்பட்டது. அதை தொடர்ந்து இளையராஜா இசையமைத்த பல படங்களும் மகத்தான வெற்றிகளை பெற்றன. அன்னக்கிளியை தொடர்ந்து இசைஞானி இளையராஜா இசையமைத்த கவிக்குயில் எந்த அளவிற்கு மக்களிடம் வரவேற்பை பெற்றது. இளையராஜா இசையமைத்த 16 வயதினிலே எந்த அளவிற்கு மகத்தான வெற்றியை பெற்றது. அந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் எந்த அளவிற்கு மக்களிடம் மிகப்பெரிய பெயரை பெற்றன. அதற்கு பிறகு புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைக்கும் போது அந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் மக்களால் எப்படி விரும்பி ரசித்து கேட்கப்பட்டன. இளையராஜா இசையமைப்பில் வந்த கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் எந்த அளவிற்கு மக்களிடம் போய் சேர்ந்தன என்பதை நாம் பார்த்தோம். பூவரசம்பூ பூத்தாச்சி என்ற அந்த பாடல் எந்த அளவிற்கு மக்களால் விரும்பி
கேட்கப்பட்டது, பார்க்கப்பட்டது, ரசிக்கப்பட்டது. ரோசாப்பூ ரவிக்கைக்காரி என்று இசைஞானி இளையராஜா இசையமைத்த திரைப்படம் மகத்தான வெற்றியை பெற்றது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் எந்த அளவிற்கு மக்களிடம் மகத்தான வரவேற்பை பெற்றன என்பதை அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் பார்த்தார்கள். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற வெத்தலை 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 கொழுந்து வெத்தலையோ என்ற பாடல் எந்த அளவிற்கு வரவேற்பை மக்களிடம் பெற்றது. உச்சி வகுந்தெடுத்து என்று இளையராஜா இசையமைத்திருந்த பாடல் மக்களிடம் எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றது. மகேந்திரன் இயக்கத்தில் இளையராஜா இசையமைத்த முள்ளும் மலரும் திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றது. அதில் இடம்பெற்ற செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என்ற இளையராஜாவினுடைய பாடலை எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்மால் மறக்க முடியுமா? இளையராஜா இசையமைத்த சிட்டுக்குருவி திரைப்படம் எந்த அளவிற்கு மக்களிடம் வரவேற்பை பெற்றது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மக்களால் விரும்பி எப்படி கேட்கப்பட்டது என்பதை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இப்போதும் தங்களுடைய மனங்களில் நினைவுகளாக வைத்திருக்கிறார்கள். ஒன்றை நம்பி நெத்தியில மத்தியில பொட்டு வச்சேன் என்ற பாடல் எந்த அளவிற்கு மக்களால் தலையில் வைத்து கொண்டாடப்பட்டது. இதயம் போகுதே என்று இளையராஜா புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக இசையமைத்து உருவாக்கிய பாடல் மக்களுடைய உள்ளங்களில் சாகா வரம்பெற்று வாழ்ந்தது. என்னடி மீனாட்சி என்று இளையராஜா அருமையாக இசையமைத்து உருவாக்கிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. அந்த பாடல் காட்சி அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற போது திரையரங்கில் என்ன ஆட்டம், என்ன கொண்டாட்டம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்த பிறகு தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் முழங்கி கொண்டிருந்த இந்தி திரைப்பட பாடல்கள் காணாமலே போயின என்பதுதான் உண்மை. இசைஞானி இளையராஜா நகரங்களிலும் கிராமங்களிலும் முழங்கி கொண்டிருந்த இந்தி திரைப்படங்களின் பாடல்களை தமிழகத்தில் இருந்து விரட்டி அடித்தார். தன்னுடைய அபாரமான இசை ஆற்றலின் மூலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் இளம் தலைமுறையினர் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான உண்மை இது என்பதால் அதை நான் உங்களுக்கு கூற வேண்டியது என்னுடைய தலையாய கடமை என்பதாக உணர்ந்து இந்த சம்பவங்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன்.